இங்கே வர எலும்பு கூட. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. எல்லாம் நல்லா இருக்கலாமா, அல்லாவுடைய அமாந்தம் இருங்கம்மா. இன்றைக்கி நாங்கள் சுதந்திர தின விழா லீவ் உண்டு, எல்லோரும் வந்துட்டா. காலைல 8 மணிக்கே ஸ்கூலுக்கு வந்ததோடு அவங்க அத்தா வந்து கிளப்பி, அவங்க அத்தாவுக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் லீவுன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. இன்றைக்கி நாங்கள் எங்கேயாவது எங்களை கூட்டிகிட்டு போக சொல்லவும் நாங்கள் சீனியர் பதராக்கு போனோம். ஆனால் போனது பூரா இன்றைக்கி 2-3 கடற்கரை பார்த்தாச்சு. சீனியர் பதரா கடலுக்கு போனோம், மீன் வாங்கணும், மீன் இல்லை. அங்கேருந்து அப்படியே பாமன் கடற்கரைக்கு போனோம். பாமன் கடற்கரை பூரா சுற்றி பாமன் வளம்லாம் பார்த்துட்டு அப்படியே மீன் வாங்கிக்கிட்டு பாமன் கடற்கரையில் போய் மீன் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து அப்பன் வலச கரையில் போய் மீன் அங்கே ஒரு நல்ல அழகான ஒரு சின்ன வீடு கூரை வீடு சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடு அங்கே வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு கடற்கரையும் பார்த்துட்டு அப்படியே வந்து இப்போ பிள்ளைகள குளிக்கிறதுக்கு ஜெல்லி பிடிச்சு கிடக்குன்னு சொல்லிட்டாங்க. அதில் போய் குளித்தா மேலுகால அடிக்க வேணான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து ஆத்தாங்கரை கடற்கரையில் குளிக்கிறாங்க. எல்லா விஷயங்களையும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வீடியோ பார்த்து என்ஜாய் பிள்ளைகளுக்கு குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், எனக்கு ஆசையாக இருக்குது குளிக்க. கால் தண்ணிக்குள்ளே போய் நின்று அது வேறு அழகில் அடித்து கீழே விழுந்துடும் பயந்துக்கிட்டு கரையில் உட்காந்துருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி லீவு நேரத்துக்கெல்லாம் கடற்கரை இதுகளை போய் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஆத்தாங்கரை கடற்கரையில் வந்து நதி தண்ணியும் கடற்கரை தண்ணியும் ஒன்றா கலக்குதுன்னு சொல்லிட்டு பிள்ளைலாம் போய் பார்த்துட்டு வந்துச்சுங்க. பார்த்தீங்களா? ஆமாம், எப்படி கலக்குது, அங்கிட்டுக்கிட்டமா கலக்குது. அப்படியா? என்னெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. என்னமோ ஆற்றாங்கரை கடலில் வந்து நதி நீர் வந்து கலக்கிறத கரை ஓரமாக கலக்குது, எல்லோரும் போய் பார்க்குறாங்க. அது இன்றைக்கி எல்லோரும் போய் இவ்வளோ பார்த்துட்டு வந்தாங்க. எனக்கு பார்க்க அவ்வளோ தூரம் போக முடியல, ஏன்னா கடற்கரையில் உட்காந்துட்டேன் இருக்கேன் நான். எல்லாம் இந்த வீடியோவில் எடுத்துருக்காங்களாம், எல்லாம் போடுவா, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எல்லா மக்களும். லீவு நேரங்களில் நீங்களும் கடற்கரை இந்த மாதிரி இடத்துக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து ஜாலியாக 2 நாளைக்கு இருந்துட்டு போங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இன்றைக்கி நாங்கள் ஃபஸ்ட்டு சீனியர் பதர்கா கடற்கரைக்கு வந்திருக்கோம். சின்ன வயசுலேருந்து ஆனா ஊனாண்டா சீனியர் பதர்கா கடற்கரைக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. சூப்பராக இருக்கும். அங்கே இருக்கிற சவுக்கு தோப்பும் கடற்கரையில் குளிக்கிறதும் அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இப்போ என்னன்னு பார்த்தா சவுக்கு தோப்பு எல்லாம் வெட்டி போயிருக்கு. சரி, அட்லீஸ்ட் கடற்கரையிலையாவது குளிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே பாசியெல்லாம் எடுத்து காய போட்டுட்ருக்காங்க. ஒரே நாத்தம். என் பசங்கள்லாம் பயங்கர அப்செட் ஆகிட்டாங்க. சரி, அட்லீஸ்ட் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு மீனாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கடற்கரை ஓரமாக போய் பார்த்தா பயங்கர வனாந்தரமாக கிடக்கு. ஒரு மனுஷன் இல்லை. பாருங்க நீங்களே, செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க என் பசங்க. சரி வாங்க, அங்கேருந்து நம்ம நேராக பாமனுக்கு போயிடலான்னு என் ஹஸ்பண்ட் சொன்னனால அங்கேருந்து கிளம்பியாச்சு. வாங்க நம்ம பாமன் கடற்கரையில் போய் மீன் வாங்க போகலாம். இப்போ நம்ம பாமன் பாலத்தில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். டூரிஸ்ட் வண்டி நிறையா இருக்குது. லீவுனாலேயோ என்னமோ பயங்கர கூட்டமாக தான் இருந்துச்சு. இங்கே நம்ம நின்று ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது அப்படின்றனால வெயிலும் சரியான வெயில். எப்படி தான் இந்த வெயிலில் நின்று ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கிறாங்கன்னு தெரியல. என் ஹஸ்பண்ட் வண்டியை நிறுத்தவே இல்லை. அப்படியே பாமன் பாலத்திலேருந்து இறங்கி அந்த பாலத்தை ஒட்டி இருக்கிற ரோட்டில் போனோம் அப்படின்னா, நேராக போனோம் அப்படின்னா பாமன் கடற்கரை வந்துடும். இப்போ நாங்கள் போகிறோம் பாருங்கள், அதே மாதிரி தான். அதாவது பாமன் பாலத்திலேருந்து இறங்கி பக்கத்தில் இருக்கிற ரோட்டிலேருந்து நேராக உள்ளே போக வேண்டியது தான். போனாலே பாமன் கடற்கரை வந்துடும். அங்கே போய் நம்ம கடற்கரையில் போய் மீன் வாங்கலான்ட்டு இப்போ போயிட்டுருக்கோம். வாங்க, அங்கே எப்படி இருக்குன்றதை போய் பார்க்கலாம். அடா பாமன் கடற்கரை எவ்வளோ ஜேன்னு இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் வந்த நேரமோ என்னமோ தெரியல, கடையெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், ஓன்னு கிடக்கு. இந்த சைடு ஃபுல்லாகவே மீன் கடை இருக்கும், ஜேன்னு இருக்கும் பாமன் கடற்கரை. அடிக்கடி நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் இப்போ பாருங்கள் எப்படி ஓண்டு கிடக்குண்டு. நாங்கள் வந்த டைமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். அங்கேயும் ஏதோ வேலை நடந்துகிட்ருக்கு. கருவாடு தான் காஞ்சிட்ருக்கு, மீன் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனாலும் ஒரு 2-3 மீன் ஃபேக்ட்ரி ஓப்பனில் தான் இருக்குது. ஓகே, திறந்துருக்கிற மீன் ஃபேக்ட்ரியில் போய் நமக்கு ஏதாவது மீன் கிடைக்குதான்னு போய் பார்ப்போம். கருவாடு தான் நிறையா காயுது. ஆனால் ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் நிறையா கருவாடு வாங்கி கிடக்குது. அதனால் நமக்கு இப்போதைக்கு கருவாடு வேண்டாம், மீனை போய் பார்ப்போம். என்ன பாரு, கரங்கனி பாரு. இது எவ்வளோண்ணே? இது 450 ரூபா, இது 500 ரூபா. இதுலேயே சின்னது இருக்கும், 1/2 கிலோ 3/4 கிலோ, அதுவும் ஒரே ரேட்டு தான். இது உங்களுக்கு கழிவு போகாது, அதிகமாக போகாது. கேக் பீஸ் மாதிரி போட்டு சாப்பிடலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். சதை கூட இருக்குல்ல. இது எவ்வளோ இருக்கும் வெயிட்டு? இது 2.75 கிலோ இருக்கு. இல்லை இந்த இருக்குது நெய் மீன் இருக்குல்ல, நெய் மீன் 1100 ரூபா கிலோ. ஆமாம், இன்னைக்கு பரலோக மாதா கோயில் திருவிழா காமநாயக்கி. சின்னதாக எடுங்க. போட்டு போய்
சைஸில் ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு நிறைய சதை கூட வரும், பெருசாக இருக்கும். கேக் பெருசாக இருக்கும் பாருங்க. இது என்ன பாறைண்ணே? கல்லாம்பாறைமா. இது எவ்வளவு? இது 800 ரூபா. 1000 ரூபாய்க்கு கொடுக்க சொன்னாப்புல. இறால் பாருங்கள் 1 கிலோ 200 ரூபாயா. அது நமக்கு செட் ஆகலை இப்போதைக்கு. கடைசியாக இது வந்து ஓரியோ விலை மீனா, நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. 2,700 இருக்குது. 1200 ரூபா சொன்னார். நம்ம ஒரு வழியாக பேரம் பேசி 1050 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தாச்சு. சரி, இந்த மீனை நம்ம இப்படியே கொண்டு போனோம்னா நம்மளாலலாம் வெட்ட முடியாது, இங்கேயே வெட்டி வாங்கிட்டு போயிடலாம். வண்டியில் நிறைய பை கிடக்கு, பார்க்க சொல்லுங்க. இது என்ன மீன் அம்மாட்ட காமிக்கல? இது வலை மீன், ஓரியோ விலை மீன், நல்லா இருக்கு. அது என்ன ஓரியோ விலை மீன்? மொத்தம் விலை மீன் வகையில் நிறைய இருக்கு. இது ஒரு விலை மீன்லேயே டேஸ்டான விலை மீன் இதுதான் கூடுதல். மற்ற இதை வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக எடுக்கலை, இது செகண்டில் தான் எடுத்துக்காணும். எது இது காரணம் வந்து இந்த நம்ம வஞ்சர சீலா இருக்குல்ல, சீலா மீன், அது அதை விட பெஸ்ட்டான மீன்லாம் இருக்கத்தானே செய்யுது. இதையே வந்து சீலா மட்டும் பண்ணுறானுங்க. ஜாதி விலை மீனும் இருக்குது. ஜாதி விலை மீன், அந்த ஜாதி விலை மீன் தான் முதல்ல நம்ம வச்சுருக்காங்க. சரி, லேஸ் பீஸாக போடணும். எனக்கு ரொம்ப எல்லாம் பெருசாக போட முடியாது, முள்ளு பெரிய முள்ளு. சரியா, ரவுண்டாக போடுறோம்னா நீங்கள் ரவுண்டாக போட்டு தர, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம நினைக்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு அமையாது. ரொம்ப குண்டு குண்டா இல்லாமல் பார்த்துக்கிறோம். என்னப்பா பழைய மீன்லாம் கிடையாது, புது மீன்லாம். அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க, நெட்டியே கிளப்ப முடியாது. எங்க நெட்டி எடுங்க. அது இது ஐஸ் தண்ணி பட்டுருக்கு, ஐஸ் தண்ணியில் நான் உள்ள ரத்தமே வரலையேங்க. ஏங்க ஒவ்வொரு மீன்லேயும் ரத்தம் அப்படி வரும், இதில் ரத்தம் இல்லை. ரத்தமே இல்லை. முழுசா போய் அம்மாட்ட காமிச்சுக்கலாமோ? அம்மாவை கூப்பிடாம நாங்களே போய் மீன் வாங்கிட்டோம். பார்த்தா மீன் வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது மீனில் ரத்தமே இல்லை, போச்சு. 1050 ரூபா, வெட்டுக்கோழி 100 ரூபா, 1150 ரூபா போச்சுன்னு நினைக்கிறேன். சமைச்சு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குண்டு. நல்லா கடைக்காரர் ஏமாற்றிட்டாருன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன மீன் இருந்துச்சு, அதை கேட்டேன் நான். ஆனால் அவர் அதெல்லாம் நல்லா இல்லைம்மா, இதுதான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அவ்வளோதான், இன்றைக்கி கொடுத்த காசு அவ்வளோதான் போல். சரி, பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. வர்ற வழியில் வேதாளையில் டீ குடிக்கலான்னு நிப்பாட்டினோம். அங்கே பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக கூடையிலேருந்து மீன், பாலை மீன் ஒரு தாத்தா கொண்டு வந்து வச்சுருந்தாரு. அழகாக இருந்துச்சு அந்த மீன், பார்க்கவே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அம்மா இதில் வாங்கம்மான்னு சொன்னேன். அம்மா ஒரு 100 ரூபாய்க்கு தாங்கன்னு சொல்லி வாங்கினாங்க. சூப்பரான மீன், நல்லா நிறுத்து போட்டார். அதுக்கு இந்த 100 ரூபா மீன் எவ்வளோ பெஸ்ட்டு. வாங்கியாச்சு, நம்ம இதையும் போய் சமைப்போம். பிறப்பன் வலசை கடற்கரை சூப்பராக இருக்குன்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பார்த்தா அங்கே தண்ணி டேங்கை பார்த்ததோட அம்மா அங்கேயே உட்காந்துட்டாங்க. தண்ணி தான் இப்போதைக்கு நமக்கு மீன் கழுவ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்துருக்கிற இடத்த பாருங்கள். அம்மா சூப்பராக உட்காந்து மீன் கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி அழகான நல்ல தண்ணி. கடற்கரை ஓரத்தில் அழகான இடம் கிடச்சிருச்சு. சூப்பராக நம்மளுக்கு மீனை கழுவியாச்சு. ஆனால் மீனை கழுவுனதுக்கப்புறம் சமைக்கணும், அதுக்கு ஒரு இடம் பார்க்கணும். அதுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த கடற்கரை எப்படியே பார்த்துட்டு மீனை கழுவி முடிப்போம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு யோசிப்போம். சீனிய பத்திர கடற்கரை தானே போகிறோம், அங்கே நிறையா சட்டி முட்டிலாம் வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பார்த்தா அது பெரிய பிரச்சனையாக போச்சு. இங்கே வந்தனால கவரில் வச்சு அப்படி இப்படின்ட்டு பெரிய மீனெல்லாம் கழுவியாச்சு. சின்ன மீன் பாலை மீன் பாருங்கள், அதோட செதில் பொடி பொடி செதிலாக இருந்துச்சு. அழகாக நல்லா ஒரு கல்லில் வச்சு உரசவும் பளபளண்டு ஆயிடுச்சு. ஒரு வழியாக மீன் எல்லாத்தையும் சூப்பராக கழுவி முடிச்சாச்சு. அடுத்து என்ன சமைக்க வேண்டியதுதான். கடற்கரை ஓரத்தில் அழகான ஒரு குடிசை வீடு ஒன்று நமக்கு கிடச்சிருக்கு. அங்கே விறகு, தீப்பெட்டி, அடுப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடியாக இருந்துச்சு. அம்மா வந்ததும் வேலையை மடமடன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மீன் எல்லாத்தையுமே பொரிக்கிறதுக்கு பிரட்டி வச்சுட்டோம். தலையை மட்டும்தான் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். ஏன்டா கொண்டுட்டு வந்த சட்டி ரொம்ப சின்னது, அதனால அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக குழம்பு வச்சுக்கலான்னு எல்லா மீனையும் பிரட்டிட்டோம். இங்கே பாருங்கள், ட்ரம்மில் டேப்லாம் வச்சு வாஷ் பேஷன் மாதிரி நமக்கு இடமும் கிடச்சி போச்சு. சூப்பராக அம்மா வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்க அவங்க உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா ஜாலியாக. மீன் நிறையா இருக்கிறனால குழம்பு அப்புறம் வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு மீனை பொரிச்சு கொடுங்க, பிள்ளைகளுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனை பொரிக்க ஆரம்பித்தாச்சு. பக்கத்தில் ஒரு அடுப்பு இருந்துச்சு, அம்மா அதையும் விட்டு வைக்கல, அதையும் பற்ற வச்சு குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே சுட சுட மீன் பொரிச்சு தந்துட்டாங்க. மீன் பார்த்தா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு மீன் செதில் வந்து வெள்ளையாக இருக்கும், ரொம்பவே பயந்துட்டேன் நான்.
போச்சு அவ்வளோதான் காசு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மீன் சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு. நாங்கள் வீட்டிலேருந்து வரும்போதே கட்டுச்சோறு கட்டி கொண்டுட்டு வந்துட்டோம். ஒயிட் ரைஸும் மீன் குழம்புக்கு தகுந்த மாதிரி ஒயிட் ரைஸும் செஞ்சே கொண்டுட்டு வந்தாச்சு. சின்ன பையன் சில நேரம் ஃபிஷ் வேணான்னு சொல்லுவான் அப்படின்றதுக்காக அவனுக்காக சிக்கனும் பொரிச்சு கொண்டுட்டு வந்தாச்சு. ஆனால் இப்போ வந்து அவங்க அத்தா கொடுக்குறாங்கன்னு அவர் மீன் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ சிக்கன் தேவைப்படல, நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக மீன் சாப்பிட்டுட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா சுட சுட பாலை மீனை பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த பாலை மீன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, பால் வடி டேய் பாலை மீன் எப்படி இருக்கும்? பாலை மீனில் பால் வடியுமா? இந்த பாலை மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆவி பறக்குதா? நாங்கள் வாங்கின 100 ரூபா மீனுக்கும் 1200 ரூபா மீனுக்கும் போட்டி வச்சா இந்த 100 ரூபா மீன் தான் ஜெயிக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மீனோட டேஸ்ட்டு. இந்த மீன் தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷு, கரவலை மீன், செம்ம டேஸ்ட்டு. 100 ரூபா மீன் தான் ஜெயிக்குது. நாங்கள் சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிற மீன் எல்லாத்தையும் ஒரு ஹாஃப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஏன்னா பசங்க குளிச்சுட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு நம்ம போகிறதுக்கு நைட் ஆயிரும். அதுக்குள்ளே மீன் கெட்டு போனாலும் கெட்டு போயிடும். அதனால் ஒரு ஹாஃப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. எங்கிட்ட தலையை மட்டும் போட்டு அம்மா குழம்பு வச்சுட்டாங்க. சோறை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். பசங்க குளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, குளிக்காமல் வரவே மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. குழம்பு சூப்பராக வச்சு தந்தாச்சு. போடாடே போட பார்க்குறேன் அவன் நம்மளை. மடி வெயிலில் உட்காந்து முகம் எல்லாத்துக்கும் கருத்து போச்சு. ஆனால் வெயிலில் உட்காரல, இருந்தாலும் அந்த காற்றுக்கோ என்னமோ கண்ணகரேன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கடற்கரை தண்ணியை பாருங்கள், சூப்பராக தெளிவாக இருக்குது. ஆனால் ஜெல்லிஃபிஷ் கிடக்கு. உள்ளே இறங்கணும் அவ்வளோதான். அதனால் அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பும்போது பார்த்தா கடலில் ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் கேட்கலாம் வாங்க. யாருக்குமே அங்கே பாஷை புரியலை, வெறும் ஹிந்திக்காரங்களாக இருக்காங்க. ஒரு பையன் நிற்கிறான், அந்த பையன்கிட்ட போய் என்ன தான் இங்கே நடக்குதுன்னு கேட்போம். Two different kind of water sports like sailing and windsurfing and kayaking, and they have courses, certificate courses. Okay. So you are coming from Hinton? No, I'm from Mumbai. Mumbai. So you are studying here? No, I've come to work here for 2 months as an intern. Oh, I see. Okay. I don't know what they are doing. That's why I'm asking to you. So are you paid fees for there? That I'm not sure. Then? I'm still 17, so it's more like volunteering. Oh. I've come just to learn. Okay. So for this is kind of sports. Yeah, water sports. Water sports, right? Okay. So we need not to pay money. No, of course you have to, because they do certificate courses which are international. Oh. So this is volunteer program. I am doing volunteering. You are People are learning. Oh. So that people they are paying money, huh? Probably, right? Okay. There will be one orange color water bottle. Yeah. Hello, can you explain about what they are doing? They are doing windsurfing. Windsurfing, huh? Okay. So if we are willing to do that windsurfing, how much we need to pay? That you have to check from the office. Where is the office? 500 meters away from Down this road. Can you tell me the place name? Quest Academy. the flag. Quest Academy. Look at the flag. Yeah, I saw that, but I don't know what they are doing. That's why I am asking. www.questasia.com. Can you tell me again, please? www.questasia.com. Okay. From that .com we can get details for that. Yeah, all the details. Even the office down this road, only 500 meters you will find. Oh, okay. Thank you so much. Bye. Welcome. அட நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கிற பிரப்பன் வலசையில் இவ்வளோ அழகான விஷயம் நடக்குது அப்படின்றத இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. இதே மாதிரி நீங்களும் விண்ட் சர்ஃபிங் அண்ட் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் கற்றுக்கணும்னு நினச்சிக்கிட்டா www.questacademy போய் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா சர்ச் பண்ணி பாருங்கள். இருந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு கடலில் குளிக்கிறேன்னு சொன்னாங்க. கடல் வந்து ஒரே செல்லி பிசாக இருக்குது, அதனால் குளிக்காமல் ஆற்றாங்கரைக்கு போகிறோம். இப்போ நாம் இப்போ வந்திருக்கிற ஆற்றங்கரைக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. எதுக்காக இந்த ஊருக்கு ஆற்றங்கரைன்னு பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? வைகை ஆறோட தண்ணியும் கடலோட தண்ணியும் கலக்கிறனால தான் இந்த ஊருக்கு வந்து ஆற்றங்கரை அப்படின்னு பேர் வந்திருக்கு. நதி தண்ணியும் கடல் தண்ணியும் ஒன்றா சேர்ற சூப்பரான இடத்த இப்போ போய் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம்.
இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? என் நெஞ்சுக்குள்ளே இருக்கும். இப்போ எங்கே வந்திருக்கோம் சொல்லு. நம்ம ஆற்றங்கரை கடற்கரைக்கு வந்திருக்கோம். வாங்க குளிக்கலாம். குளிக்கிறதுக்கு முன்னாடி காவேரி தண்ணியும் இந்த கடல் தண்ணியும் மிக்ஸ் ஆகிற இடம் இந்த இடம் தான் இருக்குது. அந்த இடத்தையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னோட பையன் வைகை ஆறை காவேரி ஆறுண்டு மாற்றி சொல்லிட்டாரு. நம்ம பார்க்க போகிறது வைகை ஆறும் கடலும் கலக்கிற இடம் தான். அது வந்து நம்ம காரணி பாட்டுற இடத்துலேருந்து ரொம்ப தூரம் நடந்து போகணும். ஸோ அம்மா உட்கார வச்சுட்டு நம்ம மட்டும் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நேர பயணத்துக்கு அப்புறம் சூப்பராக வந்தாச்சு. அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்க. பாருங்கள், இதுதான் வைகை ஆறும் கடலும் ஒன்றா கலக்கிற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா பேர் வந்து பார்த்துட்டும் இருக்காங்க. ஒரு சைடு வைகை ஆறு தண்ணி, மற்ற 2 சைடும் கடல் தண்ணி. ஸோ 3 பக்கமும் தண்ணி, நடுவில் மட்டும்தான் பாதை இருக்குது. சூப்பராக இருக்குது. இன்ஷால்லா நீங்களும் ஒரு நாளைக்கு இந்த ஆற்றங்கரை கடற்கரையை வந்து விசிட் பண்ணுங்கள். மேலே வாடா. பைப்பு மாதிரி இருக்கு. போன கொடுக்கல வீடியோ. மூணு போட்டிருக்கேன். மூணு இங்கே வாரி எலும்பு கூட என்ன பாடுபடுத்துது இது. தவக்காலையாட்டம். கடல் தண்ணியில் நல்லா கிடந்து ஊருன்னு ஊறியாச்சு. இங்கே உள்ள கடற்கரை தண்ணி சூப்பராக இருக்குது, நல்லா தெளிவாக இருக்குது, குப்பையே இல்லை. நீங்களும் இன்ஷால்லா ஒரு நாள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அங்கேருந்து கிளம்புறதுக்கு பாருங்கள், நைட் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக கடற்கரையாக போய் ஒரு வழியாக நல்லா எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. இன்ஷால்லா நீங்களும் இதே மாதிரி எங்கள் ஊர் ராமநாதபுரத்துக்கு வந்து எங்கள் ஊரில் உள்ள கடற்கரை எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.